சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் உண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்குவோம். கைலாசத்துல ஒரு அமைதியான தருணத்துல சிவபெருமான் தவத்துல இருந்தாரு. அப்போது பார்வதி தேவி அவர் பக்கத்துல உட்கார்ந்து விளையாட்டாக அவங்களோட மென்மையான கைகளை எடுத்து சிவனோட ரெண்டு கண்களையும் மூடிட்டாங்க. அந்த ஒரு நொடியில எல்லாமே மாறிடுச்சு. உலகத்துல சூரியனும் இல்ல, நிலாவும் இல்ல. உலகம் மொத்தமுமே இருட்டாயிடுச்சு. செடிகள் எல்லாமே வாடி போயிடுச்சு. உயிர்கள் கூட அப்படியே நின்றுது. அப்போதான் பார்வதி தேவிக்கு புரிஞ்சது, அவங்க செஞ்சது வெறும் விளையாட்டு இல்ல, ஒரு மொத்த படைப்பையே நிறுத்திய தருணம்னு. அவங்களோட கையெல்லாம் நடுங்கி போய் சிவனை நோக்கி மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா சிவபெருமான் அமைதியாகவே இருந்தாரு. அவர் கோபமும் படல, எதுவும் சொல்ல கூட இல்ல. ஆனா அவருக்கு தான் உலகத்தை காப்பாத்தணுமே. அப்பதான் அவரோட நெற்றியில இருந்து ஒரு அக்னி ஜோதி வெடித்தது. உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் மீண்டும் உயிர் வந்து எல்லாமே மூச்சு விட்டாங்க. இப்படி பார்வதி தேவியோட ஒரு அன்பான விளையாட்டுல பிறந்ததுதான் சிவனோட மூன்றாவது கண், நம் படைப்பின் காவலன். ஓம் நம சிவாய. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.